வணக்கம். எனது பெயர் டாக்டர் பூரு தவான். இன்று இந்த வீடியோவில் நாங்கள் பார்கின்சன் பற்றி பேசப் போகிறோம். பார்கின்சன் ஒருவருக்கு ஏற்பட்டால் மூளையில் உள்ள ஒரு சிறப்பு ஹார்மோன், அதாவது டோபாமின் குறைவாக காணப்படுகிறது. இந்த டோபாமின் குறைவின் காரணமாக நோயாளியின் கைகள் கம்பிக்கத் தொடங்குகின்றன. நோயாளியில் மன அழுத்தம் காணப்படுகிறது. அவர்களின் உடல் எப்போதும் கம்பிக்கிறது. எனவே டோபாமினுக்காக நாங்கள் என்ன சாப்பிட வேண்டும், என்ன சாப்பிடக்கூடாது, எவ்வாறு டோபாமினை அதிகரிக்கலாம் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமாகிறது. ஏனெனில் டோபாமின் எதிலிருந்து உருவாகிறது? உடல் அதை உருவாக்குகிறது. எங்கள் உடலில் அந்த பொருட்களின் குறைபாடு இருந்தால் டோபாமின் சரியாக உருவாகாது, குறைவாகவே காணப்படும். அதனால் பார்கின்சனின் அறிகுறிகள் தோன்றுகின்றன. உணவில் மாற்றம் செய்வதன் மூலம் நாங்கள் ஒரு அளவுக்கு பார்கின்சனை கட்டுப்படுத்தலாம். இப்போது டோபாமின் எங்கள் உடலில் வெளியேறும் போது அது என்ன செய்கிறது? அது நம்மை மகிழ்ச்சியாக்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சி ஹார்மோன். எப்போது வெளியேறும், உடல் நமது மூளை நல்ல உணர்வை பெறுகிறது. எனவே முதலில் நோயாளிக்கு பிடித்த உணவுகளை வழங்க வேண்டும். அவர்களின் மற்ற நிலைகளை கவனத்தில் கொண்டு பிபி, சர்க்கரை இருந்தால் கவனிக்க வேண்டும். இல்லையெனில் நோயாளியின் விருப்ப உணவுகளை வழங்கலாம். எடுத்துக்காட்டாக, நமக்கு உருளைக்கிழங்கு மிகவும் பிடிக்கும். உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது நாங்கள் மிகவும் சந்தோஷமாக உணர்கிறோம். சாக்லேட் மிகவும் பிடிக்கும். சிறிது சாக்லேட் நம் வாயில் எவ்வளவு நல்லது. இதுபோல யாருக்காவது அவோகாடோ பிடித்தால் அல்லது சிக்கன் பிடித்தால் அவருக்கு பிடித்த உணவுகளை வழங்க வேண்டும். இதனால் அவருக்கு ஒரு சந்தோஷமான உணர்வு கிடைக்கும். அவரின் மூளையில் டோபாமின் அதிகமாக வெளியேறும். மேலும் அவருக்கு ஏற்பட்ட சிரமம் குறைவாக இருக்க ஆரம்பிக்கும். இதோடு பார்கின்சன் நோயாளிகளுக்கு உதவக்கூடிய சில உணவுகள் உள்ளன. வாழைப்பழம், கேரட், அனைத்து உலர்ந்த பழங்கள் மிகவும் உதவியாக இருக்கின்றன. மஷ்ரூம் மிகவும் நல்லது, ஏனெனில் அது வைட்டமின் டியின் சிறந்த மூலமாகும். இதோடு மஞ்சள் மிகவும் நல்ல பங்கு வகிக்கிறது. நீங்கள் உணவு தயாரிக்கும் போது அதில் சிறிது மஞ்சள் சேர்க்க வேண்டும். தக்காளி, யாருக்காவது தக்காளி பிடித்தால் அவர்கள் சாப்பிடும்போது சுகமடைகிறார்கள். எனவே அதை பயன்படுத்தலாம். பச்சை இலைகளும் பயன்படுத்தலாம், ஏனெனில் நமது டோபாமினில் மாக்னீசியம் உள்ளது. நீங்கள் எந்த ஒரு உணவிலும் அதில் மாக்னீசியம் அதிகமாக இருந்தால் அது மூளைக்கு உதவியாக இருக்கும். ஏனெனில் நமது டோபாமின் உருவாகுவதற்கு நல்ல பொருள் என்னவென்றால் அது மாக்னீசியம் மற்றும் புரதம். ஏனெனில் அடிப்படையில் அது அமினோ ஆசிட் ஆகும். எனவே இந்த அனைத்து பொருட்களை நாங்கள் எங்கள் உணவில் சேர்க்க வேண்டும், அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் நமது உடலில் டோபாமின் அளவு கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஆனால் கவனிக்க வேண்டும், நாம் நோயாளிக்கு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை வழங்க வேண்டும். நீங்கள் எந்த உணவையும் கட்டாயமாக உணவளிக்கிறீர்கள் என்றால், உதாரணமாக நோயாளிக்கு பச்சை காய்கறிகள் சாப்பிட விருப்பமில்லை, நீங்கள் அவர்களுக்கு பச்சை காய்கறிகள் வழங்கினால் நாம் என்ன காண்கிறோம்? நோயாளிக்கு நாம் எதிர்பார்த்ததை பெற முடியாது, நாம் எதிர்பார்த்த சுகம் காண முடியாது. எனவே நோயாளியின் விருப்பம் முக்கியமாக இருக்கிறது. நாம் உணவு மற்றும் பானங்களில் மாற்றம் செய்யும் போது நமக்கு மூளையை ஓய்வுபடுத்தும் செயல்களை செய்ய வேண்டும். இப்போது மூளை எங்கள் உடலின் 70% ஆக்சிஜனை உபயோகிக்கிறது. எனவே எவ்வாறு நாங்கள் எங்கள் இரத்த ஓட்டத்தில் ஆக்சிஜனை அதிகரிக்கிறோம் என்றால், அதற்கு ஒரு பார்கின்சன் நோயாளிக்கு உள்ளே கூட விளைவுகள் காணலாம். எனவே மிகவும் உதவியாக இருக்கும் அது யோகா. நாம் யோகா செய்யும் போது அனுலோம விலோமம் மிகவும் நல்லது. ஏனெனில் நமது மூச்சு மூலம் இரத்தத்தில் ஆக்சிஜனின் அளவு அதிகரிக்கிறது. இது நமது மூளையின் செல்களுக்கு மிகவும் நல்லது. மேலும் அதிக வேலை செய்யும் சக்தி கிடைக்கிறது. டோபாமின் நல்ல முறையில் வெளியேறும். மேலும் பார்கின்சனின் அறிகுறிகள் அதிகரிக்காது. ஏனெனில் நாங்கள் அனைவரும் அறிவோம், பார்கின்சன் என்பது ஒரு முன்னேற்றமான நோய். 60-70 வயதில் தொடங்குகிறது. கைகள் மற்றும் கால்கள் கம்பிக்க தொடங்குகின்றன, ஆனால் அது அதிகரிக்கிறது. எனவே நீங்கள் உங்கள் உணவால், உங்கள் உடற்பயிற்சியால், உங்கள் யோகாசனத்தால் இதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியை செய்தால் எதிர்காலத்தில் நீங்கள் குறைவான சிரமங்களை சந்திக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் இன்று இதை அடையாளம் காண்கிறீர்கள், நீங்கள் இதை விரைவில் உணர்கிறீர்கள். எனவே நீங்கள் இதை கையாளுகிறீர்கள். இது மெதுவாக அதிகரிக்கிறது, மேலும் அது உங்கள் வாழ்க்கையில் சிரமமாக மாறுகிறது. இது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சிரமமாக மாறுகிறது. எனவே நான் கூறியவற்றில் நான் உங்களுக்கு உணவுகளை பற்றி அதிகமாக கூறவில்லை, ஆனால் கருத்துக்களை பற்றி விளக்கி